இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த 3ஆம் வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னா, இயேசு தான் தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவோடு கூட அந்த 12 சீஷர்களும் எப்பயுமே இருந்துச்சாங்க. பாத்தீங்கன்னா இயேசு இல்லாம அந்த சீஷர்ல இருக்க மாட்டாங்க. அவங்க கீழே இருக்காங்க என்பதற்காக அந்த கடைசி நேரத்துல இதுவரை தான் வகிச்சு வந்த அந்த பொறுப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்னு சொன்னா, நம்மளோட தாய்கிட்ட ஒப்படைக்கிறார். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல கர்த்தர் கொடுத்த பொறுப்பை உண்மையும் உத்தமமா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது என்ன பாஸ்டர் அப்படின்னா, பல நேரம் கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம உண்மையா செய்ய மாட்டேங்கிறோம். பல நேரம் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்ய மாட்டேங்கிறோம். இன்னைக்கு பலர் இருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு ஊழியன்னு ஓடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுத்துருப்பாரு, ஊழியத்தை கொடுத்தா அவங்க வேலை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருக்க மாட்டாங்க. இங்க வாசிக்கிறோம், இது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயாக உன் மகன் அப்படின்னா அவர் எவ்வளவு தன்னோட பொறுப்பை கவனமா ஒப்படைக்காரு. பார்த்தீங்கன்னா நீங்க நம்முடைய வாழ்க்கை கூட நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை கவனிக்க மாட்டாங்க. நிறைய பசங்க அப்பா அம்மா கவனிக்க மாட்டேங்காங்க. இந்த கால ஆண்டு யாருக்கும் உங்களுக்கு பேசுறாரு, கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காரா, அந்த பிள்ளைங்களை நடத்துற உண்மையா இருங்க. எப்பயுமே உங்க வேலைன்ட்டு பிள்ளைகளை கவனிக்காம இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டு யாருக்கும் இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் தனக்கு கொடுத்த தகப்பனை விட்டு எங்கேயோ போய் ஊழி சேர்ந்து போவாங்க. தேவ சித்தம் இல்லாம ஊழி செய்வாங்க. இன்னைக்கு ஆண்டு யாருக்க சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருங்க. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலவழி பேசுறோம். நீங்க கொடுத்த பொறுப்புல, நீங்க கொடுத்த வேலையில உண்மை உத்தமமா இருக்கு. உதவி செய்யப்பா. நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.